மூன்றாம் விதி உரையாற்ற டெல்ஃபின் வருகிறார். அவர் ஒரு நாடக இயக்குனர், செய்தி வாசிப்பாளர், எழுத்தாளர். டெல்ஃபின். அனைவருக்கும் வணக்கம். அது என்னமோ தெரியல, ஹெர் ஸ்டோரிஸில் பேசினா மட்டும் கடைசியாக தான் நமக்கு வாய்ப்பே கிடைக்குது. எல்லாருமே பசியோடு இருக்கீங்க, நான் அதை விட அது அதிகமான பசியோடு இருக்கேன். முதல்ல ஹெர் ஸ்டோரிஸில் நிறைய ஒர்க் ஷாப்ஸ்லாம் நடத்துவாங்க. அந்த மாதிரி ஒரு ஒர்க் ஷாப் நடத்தணும்னு நான் வேண்டிக்கிறேன். இந்த டைத்துக்குள்ளே பேசி முடிக்கிறது எப்படி அப்படின்னு ஒரு ஒர்க் ஷாப் நடத்தணுன்ட்டு. ஆமாம், ஸோ கொடுத்த 5 நிமிஷத்தில் நான் 1 நிமிஷம் இப்படி போய்டும்னு நினைக்கிறேன். இதை எங்கேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு நான் பார்க்கும்போது இதோட முன்னுரையிலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. தோழர் பாஸ்கர் சக்தி தான் இதுக்கு முன்னுரை எழுதியிருக்கிறாரு. அதில் அவர் 2 முக்கியமான எழுத்தாளர்களை குறிப்பிட்றாரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச எழுத்தாளர்கள், ஒன்று பிரபஞ்சன், இன்னொன்று ஞானி. நான் ஞானியோட ஒரு 5 வருஷம் ரொம்ப நெருங்கி அவரோட ட்ராவல் பண்ணக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடச்சிருந்துச்சு. அதில் அவங்க 2 பேருக்கும் பெண் எழுத்தை பற்றி ஒரு பார்வை இருக்குது. அந்த 2 பார்வையை மையப்படுத்தி தான் பெண் எழுத்தை அணுகணும் அப்படின்றத பாஸ்கர் சக்தி சொல்கிறாரு. ஆனால் அதில் எனக்கு சில வேறு கருத்து இருக்குது. ஏன்னா பெரும்பாலும் முற்போக்கு எழுத்தாளர்கள் இல்லை முற்போக்குவாதிகள் சொல்கிறவங்க பெண்களோட எழுத்தை எப்படி அணுகுவாங்கன்னா, பாவம் அவங்களுக்கு ஸ்பேஸே இல்லை, அவங்களுக்கு அறிவு இல்லை, இப்போ தான் அவங்க வெளியில் வராங்க, இப்போ தான் அவங்க அறிவை கற்றுக்குறாங்க, இப்போ தான் படிக்கிறாங்க, அப்படி தான் அணுகுவாங்க. பெரும்பாலும் அப்படி தான் நடக்குது. அது உண்மைதான், இருக்கலாம். ஆனால் அதுக்காக நீங்கள் எப்பொழுதுமே பெண்களுக்கு அறிவில்லை அப்படின்ற இடத்துலையே நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்கிறது இருக்குல்ல, அந்த இடத்துல நம்ம மாற்று சிந்தனையை நம்ம வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ ஞானியோட பார்வை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, பெண்களுடைய எழுத்தை எப்படி அணுகணும் அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னா, நீங்கள் பெண்களுக்கு நீங்கள் சலுகைகள்லாம் கொடுக்க வேணாம், அட்லீஸ்ட் அவங்களுடைய மனசு எப்படி இருக்குன்றத அவங்களுடைய எழுத்து இயக்கத்தை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்படின்றாரு. இந்த இடத்துல இருந்தால் பெண்ணுடைய எழுத்தை அணுகணும் அப்படின்னு நான் பார்க்குறேன். இப்போ இதில் வரக்கூடிய பெண்கள் எப்படி இருக்காங்க, இந்த 3ஆம் விதி இந்த சிறுகதையில் வரக்கூடிய பெண்கள் எப்படி இருக்காங்கன்னா, அறிவு சார்ந்து இருக்கிறாங்க. அது கிராமப்புறமாக இருக்கலாம், இல்லை படிக்காத ஒரு காட்டில் வேலை செய்யக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கலாம். ஆனால் அந்த பொண்ணுக்கும் அறிவு இருக்கும். அதை பற்றி பெரும்பாலும் நம்ம பேச மாட்டோம். அது ஏதோ ஒரு முட்டாள்தனமான ஒரு செய்கையாக நம்ம சொல்கிறது இருக்குல்ல, அந்த மாதிரி இல்லாமல் இந்த பெண்களுக்கு ஒரு நேர்த்தி இருக்குது. இந்த கதைகளில் வரக்கூடிய செல்வியாக இருக்கலாம், அனிதாவாக இருக்கலாம், செல்லத்தாயாக இருக்கலாம், இவங்க எல்லாருக்குமே அவங்களுடைய இயங்கு தளத்தில் ஒரு பெரிய எப்படி சொல்கிறது, தனக்கான ஸ்பேஸ் அவங்க உருவாக்கிக்கிறதுன்றது இருக்குல்ல, அது நான் ரொம்ப முக்கியமாக பார்க்குறேன். இதில் அவங்களுக்கான ஸ்பேஸ் கிடைக்குதானா, பெரும்பாலும் இல்லை. இங்கே எல்லாருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும்ல, உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல, உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆசை சொல்லுங்களேன். உங்கள் வாழ்க்கையில் இந்த ஒரு ஆசை எனக்கு இருக்குன்னு யாராவது ஒருத்தர், யார் வேணா சொல்லலாம். நடமாடிக்கிட்டே சாக்கணும், ஹிமாலயாஸ் போகணும், சூப்பர். நீங்கள் வெளிநாட்டு பயணங்கள், ட்ராவல் பண்ணணும். உங்களுக்கெல்லாம் வீடு ஃபுல்லாக லைப்ரரி. ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லாருக்கும் ஒரு கனவுகள் இருக்கும்ல. ஆனால் இதில் வரக்கூடிய ஒரு கேரக்டர் சுகந்திக்கு என்ன கனவு இருக்குன்னா, அவள் கரிசு காட்டில் வளர்ந்த ஒரு பொண்ணு. அவளுக்கு தண்ணி அடிக்காத ஒரு புருஷனோ தண்ணி சுமக்காத ஒரு இடமோ இருந்தால் போதுன்றது தான் அவளோட வாழ்க்கை லட்சியமே அவ்வளோதான். இப்போ இந்த விஷயத்தை நம்ம யோசிச்சு பாருங்களேன். ஒரு கரிச காட்டில் அங்கே படித்து ஒரு பல மைல் தூரம் போயிட்டு தண்ணியை சுமந்து வீட்டுக்கு கொண்டு வர ஒரு பொண்ணோட கனவு என்ன இருக்குது? அதிகபட்சம் எனக்கு தண்ணி சுமக்காமல் என் வீட்டில் ஒரு தண்ணி கிடைச்சா எனக்கு போதும். அவளுக்கு சொந்த வீடு கட்டணும்லாம் அவசியம்லாம் இல்லை, அவளுக்கு தண்ணி வேணும், அவ்வளோதான் அவளோட எண்ணம். ஆனால் அவனுடைய கணவன் அப்படி இல்லை. அவன் கணவனுக்கு எப்படி இருக்குன்னா, எப்படியாவது ஒரு வீட்டுக்கு போயிடணும், ஏன்னா அவன் ஒரு பியூன் வேலை பார்க்குறான், ஒரு சொந்த வீட்டுக்கு போயிடணும், ஒரு வண்டி வாங்கிடணும் அப்படின்ற ஒரு கனவுகளோடு இருக்கக்கூடிய ஒருத்தன். அதில் வர அவன் அந்த கணவனுடைய நண்பன் அவனை இலக்காரமாக பார்க்குறான். என்னடா இந்த வண்டிலாம் நீ வச்சுக்கிட்டு இருக்கன்ட்டு. அப்போ அவனுக்கு வண்டி வாங்கணும்னு ஆசை. இவளுக்கு அதிகபட்சமான ஒரு கனவு என்னன்னா, தனக்கு தண்ணி இருக்கக்கூடிய ஒரு வீடு கிடச்சிட்டா போதும்ன்ட்டு. அப்போ அவங்க வீடு வாங்குறாங்க, ஒரு செகண்ட் ஹேண்டில் ஒரு வீடு வாங்குறாங்க, லோன் போட்டு ஒரு வீடு வாங்குறாங்க. ஆனால் அந்த வீட்டில் அவளுக்கு இருக்க ஒரே சந்தோஷம், இங்கே ஒரு அடி பைப் இருக்குது, இங்கே ஒரு போர் பைப் இருக்குது, இங்கே தண்ணி வந்துடும், ஸோ எனக்கு வேறு பிரச்சனை இருக்காது அப்படின்ட்டு அவளுக்கு இருக்க ஆசையே அப்பாடா தண்ணி வந்துடும் அப்படின்றது தான். அப்புறம் அவங்க அந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிறாங்க. ஷிஃப்ட் ஆகிட்டு பார்த்தா
இவளுக்கு என்ன பிரச்சனைனா ஒவ்வொரு தடவையும் அவள் தண்ணி எடுத்துட்டு இப்போ கல்யாணம் ஆகி வந்துட்டா, கல்யாணம் ஆகி அவள் வந்து தண்ணி எடுக்கிறது இருக்குல்ல, ஒவ்வொரு தடவையும் அவர் வந்து ஒரு தெரு பைப்பு போய் தான் எடுக்கணும். அந்த தெரு பைப்புக்கு போகிறதுக்கே ரொம்ப தூரம் போகணும். ரொம்ப தூரம் போயிட்டு ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சா, சரி ஓகே நான் முடிச்சிடுறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துலேருந்து ஒரு சொந்த வீட்டில் தன்னுடைய தனக்குன்னு ஒரு தண்ணி வருதுன்றதே அவளுக்கு வாழ்க்கையில் பெரிய ஒரு அற்புதமாக இருக்குது. அப்போ அந்த இடத்துலேருந்து திடீர்னு பார்த்தா வீட்டில் தண்ணி வரல. அவள் திரும்ப பிளம்பர்லாம் கூப்பிடுறாங்க, எப்படியாவது தண்ணியை சரி பண்ணிடணுன்றது தான் அவளுக்கு. ஏன்னா திரும்ப ரோட்டில் போய் தண்ணி எடுக்க முடியாது அவளால். அப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது பிளம்பர் வந்து பார்த்துட்டு இங்கே வந்து ஆழம் பத்தல, நீங்கள் திரும்ப நீங்கள் வந்து ஆழத்தை இறக்கணும் அப்படின்றான். அப்போ அதுக்கு எவ்வளோ செலவாகும்? 50,000 செலவாகும். சரி 50,000 எப்படி புரட்டுறது? ஏன்னா ஏற்கனவே வீடு வேற வாங்கிட்டாங்க கடன் வாங்கி. அப்போ இந்த 50,000க்கு என்ன பண்ணுறது? அவன் என்ன சொல்கிறேன், என்னுடைய நகையை நான் கொடுத்துட்றேன், இதை வச்சுட்டு எனக்கு எப்படியாவது தண்ணி மட்டும் போட்டு கொடுத்துரு அப்படின்னு அவன் புருஷன்ட்ட வந்து அவள் கெஞ்சிரா. எனக்கு வேற எதுவுமே வேணாம், அவளோட கனவு அவ்வளோதான். அப்போ அதுக்காவது அவன் முயற்சி பண்ணான்னு பார்த்தா, அன்னைக்கு வெள்ளிக்கிழமை வந்து பெண்கள் வந்து செயினை கழட்டக்கூடாது. அது வந்து அது தங்கத்தை வந்து கழட்டிட்டா வந்து அது வந்து பெரிய அபசகுணம், விளங்காமல் போயிடும், அதனால நீங்கள் வந்து கழட்டாத அப்படின்றான். இவளுக்கு என்னன்னா, இப்போ வெள்ளிக்கிழமை கழட்டிட்டா சனி ஞாயிறுக்குள்ளே போர் போட்டுடலாம் அப்படின்னு அவள் பிளான் பண்ணுறான். இப்போ திங்கக்கிழமை தான் கழட்டினா திரும்ப வெள்ளிக்கிழமை வரைக்கும் அவள் வெயிட் பண்ணோம், 5 நாள். சரி எப்படியாவது பரவாயில்ல, நம்ம 5 நாள் வெயிட் பண்ணிடலாம் அப்படின்னு அவள் காத்துட்டு இருக்கா. அந்த 5 நாளுக்காக காத்திருக்கா. திரும்ப திங்கக்கிழமை வருது, அவன் வந்து செயினை கழட்டி கொடுக்குறான், அவன் போய் அடகு வைக்கிறான், அடகு படிச்சு கொண்டு வந்துடுறாங்க. கொண்டு வந்ததுக்கப்புறம் அவள் வெயிட் பண்ணுறான், எப்போ சனிக்கிழமை வரும், போர் போடுவாங்க அப்படின்ட்டு. கடைசியாக வெள்ளிக்கிழமை வருது, அப்பாடா வந்துடும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அவன் புருஷன் வரத்துக்கு லேட் ஆகுது. இவளுக்கு இருப்பு கொள்ளலை. அவன் உள்ளே வந்த உடனே அவன் ரொம்ப சந்தோஷமாக வரான். சந்தோஷமாக வரணுன்னே அவளுக்கு என்ன தோணும், சரி பைப் போட்டான் போர் போட்டான் அப்படின்னு தானே. அவன் புது வண்டி வாங்கிட்டு வந்து நிற்பான். அப்போது பெண்களுக்கு எது இங்கே முக்கியமாக இருக்குதுன்றது இருக்குல்ல, அதை பற்றி யாருமே இங்கே யோசிக்கிறது இல்லை. ஏன்னா தண்ணி எடுக்கிறது அவனோட இடம் கிடையாது, எல்லாமே இவ எடுக்கிறா. உடம்பு சரியில்லைனாலும் இவ தான் எடுக்கணும். சில ஆண்கள் வந்து எடுத்து கொடுக்கும் போது அந்த சலுகை கூட தனக்கு கிடையாது அப்படின்ற அவளோட வருத்தம் இருக்குல்ல. அதே போல் சில வீடுகளில் வந்து கிச்சனை வந்து ரொம்ப சின்னதாக வச்சுருப்பாங்க. கிச்சன் வந்து அந்த வீட்டுக்கான இடம் இல்லை, ஏன்னா அது வந்து அந்த அம்மா தான் வேலை செய்வாங்க, அவங்களுக்கு இந்த இடம் போதும். யூபிஎஸ் கூட கிச்சனுக்கு வைக்க மாட்டாங்க, ஃபேன் கிச்சனில் இருக்காது. ஃபேன்லாம் ரொம்ப ஆடம்பர செலவு அப்படின்னு நினைக்கிறது இருக்குல்ல. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பெண்களுக்கான தேவைகளை ரொம்ப அழகாக இந்த மொழி நடையில் சொல்கிறது இருக்குல்ல. நிச்சயமாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் விஜிலா, ரொம்ப நல்லா இருக்கு உங்களுடைய எழுத்துக்கள். கண்டிப்பாக தொடர்ந்து எழுதுங்க. இதில் வந்து இவங்க சொன்ன மாதிரி நீங்கள்லாம் சலுகைகள் கொடுக்க வேணாம். நிஜமாலுமே இது ஒரு குவாலிஃபைடான ஒரு எழுத்து. நீங்கள் வந்து சலுகைகள் கொடுக்காம நீங்கள் வந்து ஈக்குவலாக நினச்சி நீங்கள் இதை படிக்கலாம். அதுக்கான ஒர்த்தான ஒரு புக்காக 3ஆம் தேதி இருக்கும். ஹர் ஸ்டோரிஸ்க்கும் தொடர் விஜிலா அவர்களுக்கும் நன்றிகள்.